1898 and 1899 இந்த ரெண்டு இயர்லயும் இலியம் அண்ட் ஃப்ரிட்டிலேரியா சொல்லக்கூடிய ரெண்டு பிளான்ட்ல டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். டபுள் ஃபர்டிலைசேஷன் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். நீ ஏற்கனவே 10th கூட படிச்சிருப்ப. அதுதான் டபுள் ஃபர்டிலைசேஷன். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்போ மேல் கேமிட்ஸ், ரெண்டு மேல் கேமிட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸோட ஃபியூஸ் ஆகுது தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். எப்படி ஃபியூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அனாட்ரோபஸ் ஓவியல். நான் டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு ஒரு ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியல் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியல்ல சென்டர்ல எக் இருக்கு. அதுல ரெண்டு சைட்லயும் சினர்ஜிஸ் இருக்கும். இங்க ஒரு செகண்டரி நியூக்ளியஸ் இருக்கும். இங்க ஆன்டிபோடல்ஸ் இருக்கும். இது சலாசா. இன்டெகுமெண்ட். இது ஓவரி. இப்படி இருக்குன்னா இது இன்னர் இன்டெகுமெண்ட், அவுட்டர் இன்டெகுமெண்ட், ஓவரியோட வால், ஓவரி கேவிட்டி. இது ஃபீமேல் கேமிட்டோஃபைட். செகண்டரி நியூக்ளியஸ், எக் செல், ரெண்டு சினர்ஜிட்ஸ், 3 ஆன்டிபோடல்ஸ். நமக்கு ஒரு போலன் டியூப் ஸ்டைல்ல இருந்து மைக்ரோபால் வழியா ஒரு சினர்ஜிட்ஸ்குள்ள என்டர் ஆயிருக்கு. என்டர் ஆன போலன் டியூப் அதோட அபாக்ஸ்ல ரப்சர் ஆகி ரெண்டு மேல் கேமிட்ஸையும் ஒரு போலன் நியூக்ளியஸையும் சைட்டோபிளாசத்தை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த போலன் டியூப் ஃபர்தரா க்ரோ ஆகாது. போலன் டியூப் நியூக்ளியஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். ரெண்டு மேல் கேமிட்ஸ் மட்டும் இருக்கும். இதோட செல் வால் கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆயிருக்காது, இன்கம்ப்ளீட் மேனர்ல இருக்கும். இதுல ஒரு மேல் கேமிட் which fuses with egg. இது egg cell, இது secondary nucleus or polar nuclei. ஒன்னு வந்து எக்கோட ஃபியூஸ் ஆகுது. The fusion of male gamete with egg cell are termed as syngamy. As a result of syngamy நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். உனக்கு தெரியும் எக்கும் 1n கண்டிஷன்ல இருக்கும், மேல் கேமிட்டும் 1n கண்டிஷன்ல இருக்கும். 1n plus 1n 2n கண்டிஷன்ல இருக்கிற ஜைகோட் டெவலப் ஆகும். இந்த ஜைகோட் ஃபர்தரா எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகும் பை மைட்டாட்டிக் டிவிஷன். இதுவும் 2n தான் இருக்கும், இதுவும் 2n தான் இருக்கும். குரோமோசோம் நம்பர் ரிமைன் சேம். டிவிஷன் நடக்குது அப்படின்னா அது மைட்டாட்டிக் டிவிஷனா இருக்கும். அதாவது fusion of one male gametes with egg are termed as syngamy. இந்த process பேர் syngamy. அதோட ரிசல்ட்ல 2n கண்டிஷன்ல இருக்கிற ஜைகோட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் மைட்டாட்டிக் மேனர்ல டிவைட் ஆகி எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். இன்னொரு மேல் கேமிட் என்ன ஆகும் அப்படின்னா செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். fusion of second male gamete with secondary nucleus or polar nuclei are termed as triple fusion. What about triple fusion? ஏன் triple அப்படினாவே 3 இல்லையா? ஏன் இதை வந்து triple fusion சொல்றாங்கன்னா நமக்கு polar nuclei மேபி டிஸ்டிங்க்டா இருக்கலாம் இல்ல ஃபியூஸ்டா இருக்கலாம் ஸ்பீஷிஸை பொறுத்து அப்படின்னு நம்ம மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ல பார்த்துருக்கோம். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் 2n கண்டிஷன்ல இருக்கும். இந்த 2n கண்டிஷன்ல இருக்கிற செகண்டரி நியூக்ளியஸ் ஆர் போலார் நியூக்ளியை which fuses with second male gamete. Second male gamete நமக்கு மேல் கேமிட்ஸ் அப்ளைட் கண்டிஷன்ல இருக்கும், 1n கண்டிஷன்ல இருக்கும். 1n கண்டிஷன்ல இருக்கிற மேல் கேமிட் 2n கண்டிஷன்ல இருக்கிற செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகிறதுனால 2n plus 1n 3n கண்டிஷன்ல இருக்கிற ஒரு எண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இங்க 3 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிறதுனால இதுக்கு பேரு ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படி நேம் பண்ணிருப்பாங்க. As a result of triple fusion, primary endosperm nucleus is formed, which is triploid in nature, which give rise to endosperm tissue. Endosperm tissue also triploid in nature. Okay, what is the purpose of endosperm? Yes, which give nutrition to developing embryo. ஒரு embryo develop ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்றது endospermோட ரோல். or else developing plant. ஒரு சீடை நம்ம பிளான்டேட் பண்றோம் அப்படின்னா அது டெவலப் ஆகும், க்ரோ ஆகும் இல்லையா? க்ரோ ஆகி பிளான்டா ஃபார்ம் ஆகும். என்னதான் ஒரு பிளான்ட்ல ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருந்தாலும் ஒரு சீடை பிளான்டேட் பண்ண உடனே அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணிக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. டெஃபினட்டா அதால அப்படி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா
ஃபோட்டோசிந்தசிஸோட ரெக்யர்மெண்ட் உனக்கு தெரியும் இல்லையா, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், குளோரோஃபில் பிக்மெண்ட் இதெல்லாம் தேவை இல்லையா. நம்ம பிளான்டேட் பண்ற சீடு கிரீன் கலர்ல இருக்கும், அப்படியே கிரீன் கலர்ல இருந்தாலும் அதுல இருக்கிற குளோரோஃபில் பிக்மெண்ட் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆக முடியுமா? நான் கண்டிப்பா கிடையாது. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் அது க்ரோ ஆகணும். க்ரோ ஆகிட்டு அதோட லீஃபோ இல்லை கிரீன் கலர்ல இருக்கிற ஷூட்டோ கிரீன் கலர் பார்ட் அதில் டெவலப் ஆகணும். டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் அதால எஃபெக்டிவ் மேனர்ல ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு சீட் டெவலப் ஆகி சீலிங்காக ஃபார்ம் ஆகி ஃபோட்டோசிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது, நரிஷ் பண்ணுறது எதோட ரோல் அப்படின்னா இந்த எண்டோஸ்பர்மோட ரோல் தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு மெய்ஸ்ல நமக்கு ஒரு பக்கம் நேரோவா இருக்கும், ஒரு பக்கம் வைடரா இருக்கும் இல்லையா மெய்ஸ். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ஒயிட் பேட்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது எம்ப்ரியோ. நம்மளோட எடிபிள் பார்ட், மெய்ஸோட எடிபிள் பார்ட் வந்து எண்டோஸ்பர்ம். உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மெய்ஸ் மட்டும் கிடையாது, ரைஸ்ல கூட மெய்ஸ் ரைஸ் எல்லாத்துலயுமே எம்ப்ரியோ ஸ்மாலரா இருக்கும், எண்டோஸ்பர்ம் லார்ஜ் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். அப்படி இந்த எம்ப்ரியோ நம்ம ஒரு மெய்ஸியோ இல்லை ஒரு பாடியோ சாயில பிளான்டேட் பண்றோம் அப்படின்னா எம்ப்ரியோ டெவலப் ஆகும். அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகி சீலிங்கா ஃபார்ம் ஆகும். அந்த சீலிங் கிரீன் கலர்ல வர வரைக்கும் தேவையான நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்றது தான் endosperm role. Embryo which is diploid in nature, whereas an endosperm triploid in nature. Okay, இதுதான் டபுள் ஃபெர்டிலைசேஷன். புரிஞ்சுச்சா? அண்ட் உனக்கு ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றதுல 6 ஈவென்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்டிக்மா மேலே போலன் கிரெயின் டெபாசிட் ஆகுது, அது ஜெர்மினேட் ஆகி போலன் டியூபை ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஈவென்ட். செகண்ட் ஈவெண்ட்ல அங்கே ஸ்டிக்மா மேலே ஃபார்ம் ஆகிற ஒரு போலன் டியூப் ஸ்டைல் வழியாக பாஸ் ஆகி ஓவரிக்குள்ள என்டர் ஆகுன்றது செகண்ட் ஈவெண்ட். தேர்ட் ஈவெண்ட், அந்த போலன் டியூப் ஓவியருக்குள்ள என்டர் ஆகணுன்றது தான் தேர்ட் ஈவெண்ட். இட் மே பி மீசோகேமியா இருக்கலாம், போரோகேமியா இருக்கலாம், இல்லை சலசோகேமியா இருக்கலாம். ஓகே, போரோகேமிக்கு எக்ஸாம்பிள் லில்லி பிளான்ட். இது உனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போரோகேமிக்கு எக்ஸாம்பிள் லில்லி பிளான்ட், சலசோகேமிக்கு எக்ஸாம்பிள் கேஷரினா சவுக்கு, மீசோகேமிக்கு எக்ஸாம்பிள் குக்கர்பீடா, பம்கின், பிட்டகார்ட், பாடகார்ட் எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு மேனரில், அதாவது போரோகேமி மேனர்லையோ மீசோகேமி மேனர்லையோ இல்லை சலசோகேமி மேனர்லையோ ஓவியருக்குள்ள ஒரு போலன் டியூப் என்டர் ஆகுது தான் தேர்ட் ஈவெண்ட்டாக இருக்கும். ஃபோர்த் ஈவெண்ட் என்ன அப்படின்னா போலன் டியூப் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த எம்ப்ரயோசாக். எம்ப்ரயோசாக்குள்ளே என்டர் ஆகும். எம்ப்ரயோசாக்ல இருக்கிற சினர்ஜிட்குள்ளே என்டர் ஆகுன்றது தான் ஃபோர்த் ஈவெண்ட். ஓகே, எப்படி இது என்டர் ஆகும் அப்படின்னா ஆப்டரேட்டர் மூலமாக. ஆப்டரேட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்கிற ஸ்டைல்ல இருந்தோ ஓவரியில இருந்தோ பிளசண்டால இருந்தோ ஃபியூனிக்கல்ல இருந்தோ டெவலப் ஆகிற ஒரு அவுட் க்ரோத், ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் ஆப்டரேட்டர். அந்த ஆப்டரேட்டர் கீமோட்ரோபிக் சப்ஸ்டான்சஸை செக்ரீட் பண்ணுது. அந்த கீமோட்ரோபிக் சப்ஸ்டான்ஸ் தான் கீமோட்ரோபிசம்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். கீமோட்ரோபிசம்ன்றது போலன் டியூபோட க்ரோத் டுவர்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ், அதை கைட் பண்ணுறது, லீட் பண்ணுறது தான் கீமோட்ரோபிக் சப்ஸ்டான்சஸோட ரோல். ஒரு போலன் டியூப் டுவர்ஸ் ஓவரி, டுவர்ஸ் ஓவியூல், டுவர்ஸ் மைக்ரோபைல், டுவர்ஸ் ஃபீமேல் கேமெட்டோஃபைட், டுவர்ஸ் சினர்ஜிட், அதோட க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, கைட் பண்ணுறது தான் ஆப்டரேட்டர் செக்ரீட் ஆப்டரேட்டரோட ரோல். எப்படின்னா கீமோட்ரோபிக் சப்ஸ்டான்ஸை செக்ரீட் பண்ணுறது மூலமாக அந்த ரோல் ப்ளே ஆகும். அதுக்கு தான் நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம். ஆப்டரேட்டர் ஸ்டைல்லேருந்து டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தைமேசி மெம்பர்ஸ். அண்ட் ஃபியூனிக்கல்லேருந்து வருது அப்படின்னா அனகார்டியேசி மெம்பர். பிளசண்டாலேருந்து வருதுன்னா யூஃபோபேசி மெம்பர்ஸ். ஓவரோட வால்லேருந்து வருது அப்படின்னா ஐட்டலா அலிஸ்மாட்டஸ் எக்ஸாம்பிள். அதுதான் ஆப்டரேட்டரோட ரோலாக இருக்கும். நமக்கு சினர்ஜிட்ஸ்குள்ள என்டர் ஆகுது. இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன், சினர்ஜிட்ஸ்குள்ள வர போலன் டியூப் அதோட அப்பாக்ஸ்லையோ இல்லை நியர் அப்பாக்ஸ்லையோ ஒரு போரை ஃபார்ம் பண்ணணும். அந்த போர் வழியாக அந்த போலன் டியூப்ல இருக்கிற காம்பவுண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகும். என்னென்ன காம்பவுண்ட் அது கன்சிஸ்ட் பண்ணிக்குன்னா 2 மேல் கேமெட்டை கன்சிஸ்ட் பண்ணிக்கு, ஒரு போலன் டியூபர் அண்ட் போலன் டியூபோட சைட்டோபிளாசம். இதெல்லாம் சினர்ஜிட்குள்ள எந்த சினர்ஜிட்குள்ள என்டர் ஆகுதோ அதுக்குள்ள டிஸ்போஸ் பண்ணும். சினர்ஜிட்ஸ்ன்றது எக்கோட 2 சைடில் இருக்கிற செல்லு தான் சினர்ஜிட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த சினர்ஜிட்ஸ்குள்ள போலன் டியூபோட காம்பவுண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா போலன் டியூபோட க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஆஸ் வெல் அஸ் போலன் டியூப் நியூக்ளியஸும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். 2 மேல் கேமெட்ஸ் மட்டும் இருக்கும். அதில் ஒரு மேல் கேமெட் எக்கோடையும் இன்னொரு மேல் கேமெட்
நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகுது தான் 6th ஈவென்ட் டபுள் ஃபெர்டிலைசேஷன். கெய்னார்ட் அண்ட் நவாஷின் சொல்ற சயின்டிஸ்ட் 1898 and 99ல லில்லியம் அண்ட் ஃப்ரிட்டிலேரியா சொல்லக்கூட ரெண்டு பிளான்ட்ல அதை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. லில்லியம் எடுத்து லில்லி பிளான்ட் நம்ம ஏற்கனவே 11th புக்கில் பார்த்துருக்கோம். ஃப்ரிட்டிலேரியாவும் லில்லியேசி மெம்பர் தான். ரெட் கலர் பீரியான்த்தை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு பிளான்ட் லில்லி விச் பிலாங்ஸ் டு லில்லியேசி. இந்த ரெண்டு பிளான்ட்லையும் நவாஷின் அண்ட் கெய்னார்ட் சொல்ற சயின்டிஸ்ட் 1898 and 99ல டிஸ்கவர் பண்ண ப்ராசஸ் தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன். தி கேஸ் இஸ் பிரசன்ட் இன் என்ஜியோஸ்பெர்மிக் ஆர்கானிசம். இது இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கும். டபுள் ஃபெர்டிலைசேஷன் which includes two phenomena. One is syngamy, another one triple fusion. Syngamy in the sense one male gamete which fuses with egg mates, that is termed as syngamy. As a result of syngamy, zygote is developed. Zygote is two and in nature because egg is applied in nature. One male gamete is applied in nature. Applied plus applied diploid form ஆகும். Diploid zygote mitotic manner divide ஆகி embryo form பண்ணும். And இன்னொரு phenomena triple fusion. Second male gamete which fuses with secondary nucleus or polar nuclei. Polar nuclei already diploid in manner இருக்கும். Diploid plus applied triploid. இங்க 3 nucleus fuse ஆகுதுனால triple fusion அப்படி டர்ம் பண்ணுவாங்க. இதோட ரிசல்ட்ல ஃபார்ம் ஆகுது primary endosperm nucleus which give arise to endosperm tissue. இங்கேயும் mitotic mannerல தான் டிவைட் ஆகும். embryo and endosperm ஒரு சீட்ல இருக்கும். embryo உடைய growth and developmentக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்றது ஆர் நரிஷ் பண்றது தான் endosperm உடைய ரோலா இருக்கும். it may be embryo development சீடுக்குள்ளவே நடக்கலாம். சீடுக்குள்ள இருக்கும்போது நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். இல்ல சீட்லிங்ஸா டெவலப் பண்ணும்போது நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சீட்ல எண்டோஸ்பெர்மஸ் நான் எண்டோஸ்பெர்மஸ் ரெண்டு இருக்கும். நான் எண்டோஸ்பெர்மஸ் சீடா இருக்கு அப்படின்னா அந்த எம்ப்ரியோ சீடுக்குள்ளவே டெவலப் ஆகும்போது எண்டோஸ்பெர்மா கன்சியூம் பண்ணி அதோட கார்டினன்ஸை ஸ்டோர் பண்ணிக்கும் இல்லையா. அதனால தான் எண்டோஸ்பெர்ம் எம்ப்ரியோட growth and development ஃபெசிலிட்டேட் பண்ற ஒரு டிஷ்யூ தான் எண்டோஸ்பெர்மஸ் டிஷ்யூவா இருக்கும். which is formed as a result of triple fusion of double fertilization. The case is present in angiospermic organism which is discovered from Lilium and Fritillaria, discovered in 1898 and 1899, discovered by Navashin and Gaynard. Yes, clear? All of the fertilization. Thank you.